இப்போ நம்ம பார்க்க போகிறது கோதுமை கொழுக்கட்டை. இது வெறும் 3 பொருள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. தேங்காய் அரை மூடி திருவி வச்சுக்கோங்க. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணையணும். நல்லா இப்படி பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக பிணைஞ்சிங்கன்னா கோதுமை மாவு ஒரு சப்பாத்திக்கு பிணைஞ்ச மாதிரி ஆயிரும். உதுத்து பிணைஞ்சிக்கோங்க. இப்படி பிடிச்சி பாருங்கள், உருண்டை வரணும். உருண்டை வந்தால் கரெக்டாக இருக்கும். என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் இப்போ இந்த ஷேப்பில் பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த ரெசிப்பியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிம் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடிடுங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்குதான்னு பாருங்கள். கொதித்ததுக்கப்புறம் இதில் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் ஃபுல்லாக அப்படியே போட்டுருங்க. அரை மூடி தேங்காய் இருக்குது, போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரே இடத்துல கட்டி பிடிச்சிடும். தேவைக்கு உப்பும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. எல்லா பக்கமும் கிளறினதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சுட்டு அந்த உருண்டையே போட்டுருங்க. நான் அந்த உருண்டையை போட்டுட்டேன். இப்போ அது கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா கிளறி விடுங்க, ஏன்னா அடியில் பிடிச்சிரும். இப்போ இது ஒரு டூத் பிக் ஒன்று எடுத்து குத்தி பாருங்கள். உள்ளே வெந்துருச்சுன்னா ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், அது ஒட்டவே இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.